ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். சாம்சங் ஒழுங்கான ப்ரைஸிங்கில் ஒரு 4K டிவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 55 inch 4K டிவி. அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ சாம்சங் டிவிஸ்னாலே டிஸ்பிளே நல்லாயிருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். OLED பேனல்ஸில் சாம்சங் அடிச்சுக்கா ஆளே இல்லை. ஸோ இந்த 6 series டிவிஸில் உள்ள LED பேனல்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஸ்டார்ட் பண்ணையில் 4K கண்டென்ட் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். கலர்ஸ் நல்லா விவிடாக இருந்துச்சு, கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்துச்சு, பிளாக் லெவல்ஸும் நல்லா டார்க்காக இருந்துச்சு. சாம்சங்கோட பியூர் கலர் டெக்னாலஜி நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது HDR10 கம்பேட்டபிளும் கூட. ஸோ இப்போ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. அடுத்து ஆடியோ பற்றி பார்ப்போம். இங்கே 2 10 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்லா லவுடாக தான் இருந்துச்சு. சாம்சங் ஒரு டியூன் ஸ்டேஷன் ஆப் கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. இது இருந்துச்சுன்னா உங்களோட சொந்த வர்ச்சுவல் மியூசிக் சிஸ்டம் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு 6 ஃபீச்சர்ஸ் இங்கே மெயின் USPs இந்த டிவிஸ்க்கு. இது ஆன்லைனில் மட்டும் தான் விற்க போகிறாங்க. இதுக்கு இந்த 6 மெயின் USPs இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற USPs பற்றி பார்ப்போம். ஸோ நம்பர் 2, ஒரு ட்ரூ 4K பேனல். அப்படின்னா என்ன? வெல், இந்த செக்மெண்ட்டில் உள்ள எல்லா UHD டிவிஸுமே WRGB கான்ஃபிகரேஷனோட வருது. அப்படின்னா ஒரு ஒயிட் சப் பிக்சல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது டோட்டல் ரெசல்யூஷன் 3840x2160. இதில் அந்த ஒயிட் சப் பிக்சலையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சாம்சங் வெறும் RGB பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் பார்த்தா சாம்சங்கோட ட்ரூ 4K பேனலில் டெப்த், கலர், டீட்டெயில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஸோ அடுத்து லைவ் காஸ்ட். இது உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும் உங்கள் டிவிக்கு. இதில் பெஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோன் அதே வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வேறு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தாலும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் டக்குன்னு ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பை உங்கள் ஃபோனில் செட்டப் பண்ணி அது டிவியில் பேர் பண்ணணும். அப்புறம் ஒரு யூடியூப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. செட்டப் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ஒரு தடவை செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. 4வது ஸ்க்ரீன் மிரரிங். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இன்றைக்கி எல்லா சீப் டிவிஸ்லேயும் இது இருக்குது. பட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்பப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு க்ரோம் காஸ்ட்டில் கேஷ் பண்ணுற மாதிரி எப்போ வேணுமோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணி கேஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் போய் அதுலேருந்தும் கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பற்றி பேசல, இந்த ஆப்லேருந்தும் டிவியை வேணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட வர ரெகுலர் ரிமோட் பெருசாக ஒரு ஸ்மார்ட் டிவி ரிமோட் மாதிரி இல்லை. பட் இந்த ஆப்லேயே ஒரு நல்ல மினிமல் ரிமோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்பர் 5, லேக் ஃப்ரீ கேமிங். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம ஆன் ஸ்க்ரீன் பார்க்குற கேம் மோட் தான். இது பேனலோட ரெஸ்பான்ஸ் டைம்ஸை கம்மி பண்ணுது. ஸோ அதாவது ஒரு கன்சோல், ஒரு Xbox One, PS4 ஏதாவது டிவியில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ அந்த கேம் பிளே அதில் வரையில் அதோட ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் கட் டவுன் ஆகும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபைனலாக சாம்சங்கோட கண்டென்ட். இங்கே நிறைய ஆப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்டார், எரோஸ்னாவ், ஜியோ சினிமா. இங்கே நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. சாஃப்ட்வேர்னு வரையில் பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. க்ளீனாக இருக்குது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. 1 GB தான் ரேம், ஆனால் ஸ்மூத்தாக இருந்துச்சு. சாம்சங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தாலும் நிறைய நல்லா இருந்துச்சு. பர் ஆப் பென் லாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் சில ஆப்ஸ் வேணும்னா நம்ம தனியாக லாக் பண்ணிக்கலாம். சாம்சங்கோட இன்டர்னல் ஆப் ஸ்டோர்லேயும் நிறைய ஆப்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம டிவியில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் சாம்சங் சாஃப்ட்வேர்னால் ஒரு சில ஸ்பெஷல் கிமிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வெப் ப்ரௌசர் பேஸ் பண்ண பிக்சர் இன் பிக்சர் மோட் மல்டி டாஸ்கிங்காக, இல்லைனா ஹோம் க்ளவுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ்க்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். இது ஆக்சுவலாக இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் டிவியில் ஒரே ஒரு USB போர்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணுமோ அவ்வளோ இருக்காது. பட் எனிவே, இப்போ போர்ட்ஸ் பற்றி பேசல, இங்கே பின்னாடி ஒரு USB போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ஆடியோ அவுட், ஒரு ஆண்டனா பிளக்இன் போர்ட், ஒரு LAN போர்ட், 2 HDMI போர்ட், 1 ARC கம்பேட்டபிள், அப்புறம் பவர் இன்புட், பில்ட்இன் வைஃபையும் இருக்குது இந்த டிவியில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் தான் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகும், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் செலக்ட் ஆகும். எஸ், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் அந்த சீப்பாக இருக்கிற ரிமோட்டும் தான் இந்த டிவியில் உள்ள மெயின் 2 நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. பில்ட் கொஞ்சம் பிளாஸ்டிக்கியாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது நல்ல பிளாஸ்டிக், குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பின்னாடியும் ஒரு நல்ல டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் பண்ணிங்கன்னா அதை பார்க்கக்கூட முடியாது எப்படியோ.
அண்ட் வால் மவுண்ட் வந்து இந்த டிவியோட ஃப்ரீயாக வருது. ஆனால் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகல. இன்ஸ்டலேஷனுக்கு வரவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க வேணும்னா. ஸோ ப்ரைஸிங்னு வரையில் 55 இன்ச் டிவி 65,000, 55,000க்கு 50 இன்ச் டிவியும், வெறும் 40,000க்கு 43 இன்ச்சும் சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த 6 சீரீஸில். ஸோ இது நல்ல டீலாக. வெல், ப்ராடக்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. நல்ல 4K பேனல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் நல்ல இன்டர்நேஷ்னல் ரீஜனல் கண்டென்ட் எல்லாமே இங்கே நிறைய ஆப் சப்போர்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், யூஸ்ஃபுல்லோ இல்லையோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த வருஷம் ஆன்லைன் மார்க்கெட்டை நல்லா டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன்ஸ்னு வரையில் M சீரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ டிவிஸ்னு வரையில் இந்த 6 சீரிஸ் N சீரிஸ் டிவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் டிவிஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிவி வாங்கணும் அப்படிங்கல அது இன்னொரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபோனுங்கிறது நம்ம 1 வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் 3 வருஷம் யூஸ் பண்ண போகிறோம், 4 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். பட் டிவின்னு வரையில் அப்படி கிடையாது. இப்போ நான் என் வீட்டில் பர்சனலாக பெட்ரூமில் வச்சுருக்க டிவி நான் இப்போ 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹாலில் வச்சுருக்க டிவி நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ யாராக இருந்தாலுமே ஜென்ரலாக டிவிஸுங்கிறத ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கு தான் பார்க்குறோம். இப்போ சைனீஸ் பிராண்ட்ஸ்லேருந்து டிவி வாங்கையில் நிறைய பிராண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க, 2 வருஷத்தில் இருப்பாங்களா இல்லையா? இப்போ லேயிக்கோ லான்ச் பண்ணாங்க, இப்போ இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நிறைய பேர் டிவிஸ் வாங்கையில் ஒரு சேஃபான பிராண்ட், ரொம்ப வருஷமாக இருக்கிற பிராண்ட்ஸில் வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் சாம்சங் வந்து இருக்கிற எல்லா பிராண்ட்ஸோடையும் பெட்டராக ஆஃபர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, காம்படிட்டிவாக ஆஃபர் பண்ணால் போதும். அந்த காம்படிட்டிவ்னஸ் இந்த டிவியில் இருக்குது. முன்னாடி ரொம்ப அதிகமாக வித்துட்டு இருந்தாங்க, இது ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ பிராண்ட் வேல்யூ கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த டிவியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பட் பிராண்ட் வேல்யூக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்கலனா கூட இது ரொம்ப ஒரு நல்ல டிவியாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஆப்ஷன் இங்கே சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்த தடவை மேபி கொஞ்சம் அந்த ரிமோட்டை பெட்டராக எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட் எனிவே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 6 சீரீஸ் டிவிஸ் பற்றி? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு டிவி வாங்கணும்னு இருந்தீங்கன்னா, ஒரு 4K டிவி வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த டிவி வாங்குவீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லதான் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் இல்லை எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.